விஜய் ஆண்டனி அவர்கள் ஹீரோவா நடிச்சு ரிலீஸ் ஆயிருக்க சத்தி திருமகன் படம் எப்படி இருக்குன்னு பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட்டு சத்தி திருமகன் படத்துடைய கதை என்னன்னு பார்த்துரலாம். நம்ம படத்துடைய ஹீரோ விஜய் ஆண்டனி அவர்களுடைய பேர் தான் கிட்டு. நீங்க ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு கவர்மெண்ட் கிட்ட போய் கேட்குறீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில, நீங்க நம்ம ஹீரோ கிட்ட தேடி போனீங்கன்னா, அது உங்களுக்கு நடக்கும். அதாவது உங்களுக்கு ஓய்வு, பென்ஷனு இதுல ஆரம்பிச்சு ஐபிஎஸ் ஆஃபீஸருடைய டிரான்ஸ்ஃபர் வரைக்கும் எல்லா வேலையுமே கிட்டு கிட்ட போனா நடந்துரும். அந்த அளவுக்கு கிட்டு ஒரு பவர்ஃபுல்லான மீடியேட்டர் இல்ல புரோக்கர் அப்படின்னு என்ன வேணா சொல்லலாம். அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆளு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய சிவாஜி படத்துல வர மாதிரி தான். நம்ம ஹீரோ கிட்டு ஒரு சின்ன கவர்மெண்ட்டையே நடத்திட்டு இருக்காரு. இல்லாதவங்களுக்கு ஃப்ரீயாவே ஹெல்ப் பண்றாரு. இருக்கிறவங்க கிட்ட காசை வாங்கிட்டும் பண்றாரு. இப்படி ஒரு பவர்ஃபுல்லான மீடியேட்டரா இருக்கிற நம்ம ஹீரோ கிட்ட பெரிய ஆள் ஒருத்தர் ஒரு பிரச்சனையை முடிச்சு தர சொல்லி வராரு. அந்த பிரச்சனையை முடிச்சு தரன்னு நம்ம ஹீரோ களத்துல இறங்கினதுக்கு அப்புறம் இந்திய நாட்டுடைய பிரைம் மினிஸ்டரா ஆகக்கூடிய ஒருத்தர் கிட்ட மோதக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன, ஹீரோ கிட்டுக்கு என்ன ஆச்சு, ஒரு சேர்த்து வச்ச பல கோடி ரூபாய் பணத்தை என்ன பண்ணாரு, நம்ம ஹீரோ கிட்டு யாரு, ஹீரோ கிட்டோடைய பிளாஷ்பேக் என்ன, கிட்டு எதனால இப்படி ஒரு மீடியேட்டராகவும் புரோக்கராகவும் மாறினாரு, கடைசியா நம்ம ஹீரோ கிட்டு உயிரோட அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்தாரா, அவருடைய ஒய்ஃபையும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸையும் காப்பாத்தினாரா அப்படிங்கிற இந்த எல்லா கேள்விக்கான பதிலையும் இந்த படத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கங்க. டைரக்டர் அருண் பிரபு ரொம்பவே சூப்பரா இந்த படத்துக்கு ஸ்கிரீன் ப்ளே பண்ணி எடுத்திருக்காரு. சத்தி திருமகன் அப்படிங்கிற படத்தை நம்ம விஜய் ஆண்டனியை வச்சு ரொம்பவே சூப்பரா கொடுத்திருக்காரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அரசியல் கலந்த ஒரு கமர்ஷியலான படத்தை பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல விஜய் ஆண்டனி அவர்கள் பண்ணியிருக்கிற கிட்டு அப்படிங்கிற மீடியேட்டர் கேரக்டர், அதாவது புரோக்கர் அப்படிங்கிற கேரக்டர் மாதிரியே நம்ம ரியல் லைஃப்ல நிறைய பேர் இப்படி தான் இருக்காங்க. காலேஜ் அட்மிஷனுக்காகவோ இல்ல கவர்மெண்ட்ல சீக்கிரமா வேலை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ இல்ல கோயில் முன்னாடி போய் சாமிக்கிட்டே நின்று தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவோ இப்படி எல்லா இடத்துலையுமே புரோக்கர்ஸ் மீடியேட்டர்ஸ் அப்படின்னு ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆயிரத்துல ஆரம்பிச்சு லட்சக்கணக்கில் காசு வாங்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ரியல் லைஃப்ல நடக்கிறத அப்படியே இந்த படத்துல போட்டு படார்னு உடைச்சிட்டாங்க. ஆமா, இல்ல நம்ம கண்ணு முன்னாடி இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு நாமளே ஃபீல் பண்ணுவோம். விஜய் ஆண்டனியோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மற்ற எல்லாருடைய கேரக்டருமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம விவேக் அவர்கள் கூட சேர்ந்து நடிப்பார் இல்லையா, செல் முருகன், அவர் இந்த படத்தில் நம்ம ஹீரோ விஜய் ஆண்டனி அவர்களுடைய கிட்டு கேரக்டர் கூடவே ட்ராவல் பண்ணுறாரு. அவருடைய கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒருவேளை ஆக்டர் விவேக் இருந்திருந்தார் அப்படின்னா இந்த கேரக்டர் அவரே பண்ணியிருப்பாரு. அவர் இப்போ இல்லை. எல்லாத்தினால அவருடைய நண்பர் இந்த கேரக்டர் பண்ணதுமே நல்லா தான் இருக்கு. டோட்டலாக விஜய் ஆண்டனி அவர்களுடைய சத்தி திருமகன் படம் எப்படி இருக்கு அப்படின்னா, டைரக்டர் அருண் பிரபு ஒரு சூப்பரான கமர்ஷியல் சென்டிமெண்ட் டிராமா ஆக்ஷன் கலந்த சூப்பரான அரசியல் கருத்துள்ள ஒரு படத்தை கொடுத்திருக்காரு. சத்தி திருமகன் படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள். இன்றைக்கி நம்ம சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகளை அப்படியே இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. சத்தி திருமகன் படம் ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.